எஸ் இந்த சிஏ ஃபைனல் ஆடிட்டில் ஃபஸ்ட்டு எம்சிக்யூ பார்க்க போகிறோங்க. Students sue an auditor assistant at MNP company assured a borrower of clean stock audit report in exchange for future audit assignments, which fundamental principles under the ICA code ethics has he violated? அப்போ சுதர்சன் வந்து ஒரு ஆடிட் அசிஸ்டன்ட் இருக்கிறாரு எம்என்பிஎன் கம்பெனியில். அவர் வந்து பாரோவருக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, என்னென்னா நான் உங்களுக்கு ஒரு க்ளீன் ரிப்போர்ட் கொடுக்குறேன், ஃப்யூச்சரில் வந்து எனக்கு ஆடிட் அசிஸ்மெண்ட் கொடுங்க அப்படின்றாங்க. இது என்ன கேட்குறாங்க, விச் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் அண்டர் ஐசிஐ கோடு ஆஸ் ஹி வயலேட்டட். எதை இவர் வந்து வயலேட் பண்ணிட்டாரு? இன்டெகிரிட்டி, அப்ஜெக்டிவிட்டி, ப்ரொஃபஷனல் பிஹேவியர் அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி தான். எப்படி அப்படின்னா கொஸ்டினை திருப்பியும் ரீட் பண்ணுற பாருங்க. சுதன்சு அண்ட் ஆடிட் அசிஸ்டன்ட் என்எல்பி கம்பெனி அஷ்யூட் பாரோ ஏ க்ளீன் ஸ்டாக் ரிப்போர்ட் இல்லையா? அப்போ இன்டெகிரிட்டி அப்படின்றது என்ன ஒரு கேள்வி. Integrity means the auditor shall be honest, straightforward and truthful in all professional and business relationships. In this case, audit assistant has promised a clean audit report before performing the audit in return for future assignments. This shows dishonesty and bias. Therefore, he has violated the principles of integrity. IC என்ன சொல்றது, an auditor shall not allow personal benefit or future business opportunities to influence the audit opinion. The audit opinion must be based only on sufficient appropriate audit evidence. Now, suppose a bank appoints Mr. A to conduct stock audit. The borrower tells him, if you give me clean report, I will recommend you for my firm in all future audits. If Mr. A agrees, he is not acting honestly. His opinion is no longer based on audit evidence but on personal gain. Hence, integrity is violated. Why other option is wrong means objectivity. Objectivity relates to avoiding bias. Although bias exists, the first and primary violation is lack of honesty. Professional behavior எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு பார்த்தா, this relates to complying with the laws and avoiding conduct that discredits the profession. The core issue here is dishonesty. ஸோ இது வந்து கோரோட இந்த கணக்கில் கிடையாது, டிஸ்ஹானஸ்டி தான். கான்ஃபிடென்ஷியலிட்டினா வந்து நோ கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஹேஸ் பீன் டிஸ்க்ளோஸ். இது வந்து கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவும் தரவே இல்லை. ஏன் அப்ஜெக்டிவிட்டி ரிலேட்ஸ் டு அவாய்டிங் பயஸ். குழப்பமான என்ன அப்ஜெக்ட், நீ வந்து ஸ்டாக் வேல்யூஷன் ஸ்டாக் வேல்யூஷன் மட்டும் தான் பண்ணுற. ஸோ இதில் வந்து ஆல் த பயஸ் எக்ஸிஸ்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் பிரைமரி வயலண்ட் ஆஃப் ஸ்டாக் ரிலேட்டட் ஆனஸ்டி தான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டியோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆனஸ்ட்டு, ட்ரூத்ஃபுல்லு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அண்ட் நோ ஃபால்ஸ் அஷூரன்ஸ். ஸோ அப்போ நோ ஆனஸ்டி, நோ இன்டெகிரிட்டி அப்படின்னு இந்த கணக்கில் வந்து நம்ம இன்டெகிரிட்டி தான் எடுத்துக்கணும். கொஸ்டின் நம்பர் 2 நம்ம போகிறோம். மிஸ்டர் ஏ, மேனேஜிங் பார்ட்னர் அட் ஏபிசி அசோசியேட்ஸ், accepted an audit of XYZ Limited primarily due to personal connections and higher fees, overlooking regulatory warnings about the clients. What potential threats does this situation most demonstrate? மிஸ்டர் ஏ வந்து மேனேஜிங் பார்ட்னராக இருக்கிறாரு ஏபிசி அசோசியேட்ஸில். ஒரு ஆடிட் அசைன்மெண்ட் எடுத்துக்கிறாரு. primarily due to personal connections and higher fees, overlooking regulatory warnings about the clients. What potential threat does this situation அப்படின்றது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரெட்டாக தான் இருக்கணும். வை செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெமிலியாரிட்டி த்ரெஸ்ட்டு, அட்வொகேசி த்ரெஸ்ட்டு, இன்டிமிடேஷன் த்ரெஸ்ட்டு அப்படின்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஆஸ்பெக்ட் நான் சொல்ல வரேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜிங் பார்ட்னர் ஆஃப் ஏபிசி அசோசியேட்ஸ் அக்செப்டட் ஆடிட் ஆஃப் XYZ primarily due to personal connections and higher fees. Personal connections and fees, overlooking related. அப்போ ஃபஸ்ட்டு இந்த 4 என்னன்னு தெரிஞ்சால் தானே என்ன பண்ண முடியும். ஃபெமிலியாரிட்டி, அட்வொகேசினா ரெப்ரசன்ட் பண்ணுறது, இவருக்கு பதிலாக போய் யாராச்சும் ரெப்ரசன்ட் பண்ணுறது. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னா இவருக்கு கிடைச்ச செல்ஃப் இன்கம்மு, ஹையர் ஃபீஸு. இன்டிமேஷனா வந்து த்ரெட்டனிங் பண்ணி பண்ணுறது. ஃபெமிலியாரிட்டினா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். அப்போ ஐசி எக்ஸ்பிளனேஷன் அதான் சொல்ல நினைக்கிறேன். அக்கார்டிங் டு ஐசிஏ கோட் ஆஃப் எத்திக்ஸ், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரெட் arises when the auditor's financial or personal interest influences professional judgments. Yes, what is the higher fees, personal benefit, ignoring regulatory warnings? Yes,
His decision is driven by personal financial interest, no professional judgment. Hence, it is a self-interest threat. Practical parana, ABC Limited has been investigated by the Income Tax Department. Every auditor refuses to accept the audit. The company approaches the CA Rahul and says, "We will pay you 25 lakh rupees as audit fees if you accept." Although CA Rahul knows the client has serious legal issues, he accepts the audit only because of huge fees. This is called a self-interest threat. Why other options is exactly wrong means familiarity threat means familiar means you have close relationship with that party is a familiarity relationship, long period. Auditor has audited the same client for 20 years. Auditor's brother is the finance manager. This question is about financial benefit, not a relationship. An advocacy threat means occurs when auditor promotes or defends the client's positions. It's called represent the client before the income tax department and marketing shares of the client. No such situations exist here. And what is means intimidation threat? Occurs when the auditor is pressure or threatened. Example client threatens to remove the auditors or management threatens to legal actions. But there is no threat in this case. That's why this is called self-interested. That is money, personal benefit, and financial interest affecting the independence. So self-interest na money, familiarity na friendship, advocacy na supporting the client, intimidation na threat and fear, self-review na checking own work. See அடுத்த MCQ 3ல நம்ம போய் பார்க்குறோம். Mr. Jagridi discovers the audit report for listed company mistakes profitability and the financial statement indicate a loss. What is the most appropriate first actions to approve the audit quality control standards? Request to amend the audit report, initiate disciplinary actions against previous auditors, immediately report to the regulator and review quality control systems, and remove herself from the engagements. My answer is remove herself from the engagement is not good. So answer must be immediately report to the regulator and review quality control. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. சி எக்ஸ்பிளைன் வாட் ஷுட் பி ஹேர் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் டு அப்ஹோல்ட் குவாலிட்டி கண்ட்ரோல். ரெக்வஸ்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னு தேவையில்லை. இதுதான் வரணும் லாஜிக்கில். என்ன காரணம்? மெட்டீரியாலிட்டி இன்கரெக்ட் ஆடிட் ரிப்போர்ட் இஷ்யூ ஃபார் லிஸ்டட் கம்பெனி இஸ் சீரியஸ் ஆடிட் குவாலிட்டி இஷ்யூஸ். ஒரு லிமிடெட் லிஸ்டட் கம்பெனியோட ஆடிட் பார்க்கும்பொழுது அது வந்து மெட்டீரியலி இன்கரெக்டாக இருக்குன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸ் இஷ்யூஸாக இருக்கணும். அப்போ வந்து அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து த ஃபர்ம் should take immediate corrective actions, review whether the firm's quality control system failed, consider reporting to the appropriate regulator whenever required. I think first of all you have to do that. Not corrective actions. First take immediate corrective actions. Review whether the firm's quality control is failed. Consider reporting to the appropriate regulator wherever required. This only helps maintain audit quality and public confidence. Suppose the financial statement shows loss 15 crores, but the auditor mistakenly reports that there is company profit. So, இதை நம்பி investors பணத்தை போட்டுருவாங்க. This error could mislead the investors, shareholders, and lenders. The auditor firm should immediately investigate the failure, review its quality control procedures, and take appropriate regulatory actions wherever applicable. Why other option is wrong? Because request to amendment means it is not a correct action. Correcting the report is alone is not sufficient without addressing the அண்டர்லைங் குவாலிட்டி கண்ட்ரோல் ஃபெயிலியர்ஸ். ஸோ நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணிடலாம், ஆனால் நீங்கள் தப்பு செஞ்சது வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி அதை வந்து அட்ரஸ் பண்ண யாருக்கு? ஷேர் ஹோல்டர்ஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். த இஷ்யூ மஸ்ட் ஃபர்ஸ்ட் பி இன்வெஸ்டிகேட்டட் அண்ட் மேனேஜ்டு த்ரூ த ஃபிர்ம்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ராசஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் withdrawing does not resolve the reporting error of the quality issues. நம்ம படிக்கும் போது வந்து குவாலிட்டி சம்மந்தப்பட்டது. இப்போ குவாலிட்டி இஷ்யூஸில் இதில் எது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் கம்யூனிகேட்டிங் திஸ் மேட்டர் டு த ப்ராப்பர் அத்தாரிட்டி அப்படின்றத இதில் சரியான பதிலாக வரும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. ஸோ 4th 1 and 5th 1 முடிக்க போகிறோம் நம்ம. ஸோ 4th 1 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். GV and Associates while auditing the fintech company received expert opinion from ICAI on Ind AS issues.
The engagement team believes this negates the need for engagement quality control review. Is this correct? Yes, expert opinion is sufficient. No, EQCR is still mandatory as per Q SQC1 and SC20. Yes, only for listed companies. No, only peer reviews review. இப்போ ஜிபின் அசோசியேட்ஸ் வந்து ஆடிட்டை வந்து பார்க்குறாங்க ஒரு கம்பெனி, இது ஃபின்டெக்ன்ற கம்பெனியில். அதில் வந்து ஒப்பீனியன் வாங்கிக்கிறாங்க. ரிசீவ்ட் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் ஃப்ரம் ICAI on and Ind AS issue. The engagement team believes this reduces the need for engagement quality control review. Is this correct ன்னு கேட்டால் இட்ஸ் நாட் கரெக்ட். அதாவது இது வந்து என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி ரிவ்யூவை வந்து குறைக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. குறைக்குதானா? 100% குறைக்கல. 100% குறைக்கல. ஃபோர்த் அவன் என்ன சொல்கிறான்றது தெளிவாக சொல்லிட்டான் அவனே கிளியராக. ஸோ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஒப்பீனியன் தான் என்ன செய்ய போகிறோம்னா நோன்றது விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் சொல்கிறோம். அப்டேனிங் an expert opinion and conducting an engagement quality control review are two separate requirements. An expert help auditor to understand the technical matter. For example, Ind AS valuation, taxations, actuarial issues. இதுக்கு வந்து யார் தேவை? நமக்கு எக்ஸ்பர்ட் தேவை. பட் EQCR engagement quality control review is an independent review of significant judgments made by the engagement team. Conclusions reached appropriateness of auditor's report before it is issued. Therefore, obtaining expert opinion does not replace the requirement of EQCR. அப்போ EQCRம் என்கேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்டும் ரெண்டும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா EQCR engagement quality control review is a different independent review. Significant judgment made by the engagement team, conclusions and appropriateness. பட் எக்ஸ்பர்ட் அப்படின்றது வந்து அது அந்த ஒரு ஃபீல்டில் வேறு எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. பட் கன்சல்டேஷன் வித் அன் எக்ஸ்பர்ட் இம்ப்ரூவ்ஸ் த டெக்னிக்கல் நாலேஜ். பட் ECQR இம்ப்ரூவ்ஸ் த ஆடிட் குவாலிட்டி. நம்ம படிக்கிறது குவாலிட்டி படிச்சதுனால ECQR தான் இருக்கணும். ஒன் cannot replace the other. இது அதையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அது இதையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்போ ABC introduced a listed company during the audit. The audit team is confused about Ind AS 109 financial instrument. They obtain an opinion from Ind AS experts. The partner then says, since we consulted an expert, we don't need an EQCR engagement quality control review அப்படின்றது வந்து இது இன்கரெக்ட் தான். ஏன்னா EQCR reviewer must still independently review the significant judgment, important audit conclusions and a proposed audit report before it is signed. இதுதான் அவங்க பார்ப்பாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்க. தவிர அவங்க வந்து எக்ஸ்பர்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸ்பெஷலைஸ் ஃபீல்டில். அப்போ எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் இஸ் சஃபிஷியன்ட் என்பது தவறு. ஏன்னா எக்ஸ்பர்ட் ஒன்லி கிவ்ஸ் டெக்னிக்கல் அட்வைஸ் தர முடியும். ஹி டஸ் நாட் ரிவ்யூ தி என்டையர் ஆடிட் என்கேஜ்மெண்ட். அப்போ இந்த கான்செப்ட் தான். வேர் EQR இஸ் ரிக்வயர்ட் அண்டர் த ஃபிர்ம்ஸ் பாலிசிஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ், இட் cannot be replaced by the expert consultations. Only peer review required. Peer review is conducted after engagements to evaluate the firm's system of quality control management. It is not a substitute for an engagement specific EQCR. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பர்ட் கன்சல்டேஷன் மீன்ஸ் சால்வ் ஒன்லி டெக்னிக்கல் இஷ்யூஸ் அண்ட் ப்ரொவைட் ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ். இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ சிக்னிஃபிகண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கண்டக்டட் பிஃபோர் இஷ்யூயிங் த ஆடிட் ரிப்போர்ட் அண்ட் என்ஹான்சஸ் என்கேஜ்மெண்ட்ஸ் குவாலிட்டி. ஸோ இப்போ மெமரி ட்ரிக் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பர்ட்ன்றது நாலேஜ் உள்ளவங்க, ஆனால் EQCRன்றது குவாலிட்டி செக். நம்ம இந்த இடத்துல என்ன தான் பார்த்துட்டு இருக்கிறோம்? குவாலிட்டி ரிவ்யூ தான். இப்போ நாலேஜ் இஸ் நாட் ஈக்குவல் டு குவாலிட்டி ரிவ்யூ. போத் ஆர் ரெக்வயர்ட் வென் எவர் அப்ளிகபிள். பட் இந்த சம்மில் வந்து ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் கன்சல்டேஷன் சேவ் டிஃபரெண்ட் பர்பஸ் தான். எக்ஸ்பர்ட் கன்சல்டேஷன் அட்ரஸஸ் டு டெக்னிக்கல் மேட்டர்ஸ் while ECQR independently evaluates the significant judgments and conclusions before the auditor's report. அப்போ நம்ம கண்டுபிடிச்சு சொல்லலாம் EQCR தான் நமக்கு இருக்கு ஆன்சர் அப்படின்றது நமக்கு இதில் தெளிவாக தெரியுது. ஸோ லாஸ்ட் 5வது ஒன்று நம்ம பார்க்குறோம். லிசன். SPS Associates plans to withdraw from an audit engagement after discovering a conflict interest arising during client business diversifications. What is the essential for compliance with the quality control standards? SPS Associates plan to withdraw from an audit engagement வெளியே வந்துடலாம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் மேட்டரில்
After communicate with the client to reasons, document consultations and the decision making process, file a comment with an AFRA and rotate engagement partner. Document consultations and decisions making process. Why document consultation means நீ ஒரு எங்கேஜ்மெண்ட் வந்து வெளியே வர என்ன காரணன்றது வந்து இந்த காரணம் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணாதான் அது ஃபியூச்சர்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வராங்க. ஸோ SPS Associates plans to withdraw from an audit engagement after discovering conflict interest arising during the client's business verification. What essential for compliance with the quality control standards? See, my answer is B. Documentation, consultations, and decision making process. ஸோ எல்லாத்துக்கும் ப்ராப்பராக வந்து சார் கம்யூனிகேட் வித் withdrawal to clients தான் நம்ம ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியல கிளைண்ட்டை, அதான முக்கியமான விஷயம். பிஃபோர் communications to the client, you must explain. According to SQC 1 and SA 220, whenever the auditor decides to accept, continue, or withdraw from an engagement, the firm should consult with the appropriate person where necessary, evaluate the circumstances. Document the discussions, consultations, reasons, and final decisions. So, document is essential because it provides evidence that the auditor acted with a due professional pride. நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் வச்சிருக்கணும். If it is not documented, it is presumed not to have been done by you, it is presumed. அப்போ நீங்கள் சரியாக செய்யணும்னு அர்த்தம். அப்போ டாக்குமெண்டேஷன் protects the auditor if the decision is questioned later by ICI, NAFRA or doubt. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்கள், ஏபிசிஎன் கம்பெனி ஆடிட் XYZ Limited. Midway through the audit partner discovers that his spouse has become a director of XYZ Limited. This creates an independence threat. The firm decides withdraw. Before withdrawing, the firm should discuss with internally and consult with ethics partners and record what happened, why independence is affected, why withdrawal is necessary, who approved the decisions. These documents demonstrates compliance with the quality management requirements. So why other option is wrong? Communicate withdrawal to client is okay, but it is not important things. Because communication is important, but documentation of the consultation and decision making process is the key quality control requirement rather than communications. And filed with NEFRA, NEFRA is not an automatically informed because auditor withdraws. Rotation may address some independent threats, but where withdrawal is necessary, partner rotation alone is not sufficient. அப்போ நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போயிட்டா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் ராங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டிஸ்கஸ் டிசைட் டாக்குமெண்ட்ஸ் வித்வுட் டாக்குமெண்டேஷன் ஆடிட்டர் cannot demonstrate the compliances. This is very. Why is the most important quality control requirement when auditor withdraws from the engagement? Auditor should document the consultation process, reasons for withdrawals, and the final decision in accordance with the SQC and SA. So many students options A because it seems practical, because ICI frequently test the documentation requirements, since the documentation is the evidence that the firm complied with the professional standards. So whenever you see SQC 1 SQC 2 and works like consultations, withdrawal, acceptance, continuance, ECR or difference or opinions, safest offer answers always document with the process of conclusions. Thank you, students.